நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்போங்க. இனிய காலை வணக்கம். வெரி குட் மார்னிங். பிரைஸ் த லார்ட். நான் தாங்க உங்க ஜானி பேசுறேன். திருப்பூர்ல இருந்து. நீங்க எல்லாரும் ரொம்ப 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 நல்லா இருப்பீங்க. ஆமாங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க மனைவி நல்லா இருப்பாங்க. உங்க கணவர் நல்லா இருப்பாரு. உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. உங்க பேரப்பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. உங்கள் உடன் பிறந்த சகோதர, சகோதரிகள் நல்லா இருப்பாங்க. உங்கள் தாய் தகப்பன் நல்லா இருப்பாங்க. ஆமாங்க. நீங்க ஆசை ஆசையா வளர்க்கிற மிருக ஜீவன்கள், செல்ல பிராணிகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் பயன்படுத்துகிற வாகனங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க தங்கி இருக்கிற வீடு ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. ஆமாங்க. நீங்க செய்கிற வேலை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆமாங்க. நீங்க செய்கிற பிசினஸ் ரொம்ப ரொம்ப அபரிவிதமா ஆசீர்வாதமா இருக்குங்க. ஆமாங்க. திரள் திரளாய் பெருகிக் கொண்டே இருக்குங்க. ஆமாங்க. நீங்க வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஜம்முன்னு இருப்பீங்க. ஆமாங்க. நாம நல்லா இருப்பதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமாங்க. நீங்களும் நானும் நல்லா வாழணும். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம் பாருங்க. என் பிள்ளைகள் எந்த குறையும் இல்லாம சூப்பரா, சுகமா வாழணும். ஆமாங்க. அ ஏன்னா அவர் நல்ல தகப்பன். அவர் எப்பொழுதும் நம்மளை குறித்து நல்லத மட்டும் தான் நெனப்பாரு. நாம நல்லா இருக்கணும்னு தான் நெனப்பாரு. ஆமாங்க. நமக்கு எதிரா எது வந்தாலும், அதுல நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு பார்த்து, அதை நன்மைக்கு நேராக திருப்புவாரு. ஆமாங்க. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். வாவ்! 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 அவர் அற்புதமான தேவன்ங்க. ஆமாங்க. சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாரும் எல்லாரும் இந்த சத்தத்த கேட்கிற எல்லாரும் சொல்லப் போறோம். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். அவர் நல்ல தகப்பன். சொல்லுங்களேன். நல்ல தகப்பன். குட் ஃபாதர். எஸ், குட் ஃபாதர். சொல்லுங்க, சொல்லுங்க. குட் ஃபாதர். எஸ். ஆமென், ஆமென். அவர் நல்லவர். அவர் நல்ல தகப்பன். குட் ஃபாதர். எஸ், 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 எஸ். நீடித்த நாட்களால் என்னை திருப்திப்படுத்தி இருக்கிறார். சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். நீடித்த நாட்களால் என்னை திருப்திப்படுத்தி இருக்கிறார். ஆமா, ஆமா, ஆமா. என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தி இருக்கிறார். சொல்லுங்க, சொல்லுங்க. என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தி இருக்கிறார். நானும் கிறிஸ்துவும் ஒன்றாய் கலந்திருக்கிறோம். சொல்லுங்களேன். நானும் கிறிஸ்துவும் ஒன்றாய் கலந்திருக்கிறோம். ஆமாங்க. சொல்லுங்க. சகலமும் நன்மைக்கு நேராகவே எனக்கு நடக்கும். சொல்லுங்களேன். எல்லாமே எனக்கு நல்லதாகவே நடக்கும். சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். அப்படிதான். வெரி குட், வெரி குட். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஆமாங்க. நாம நல்லாதாங்க இருப்போம். ஆமாங்க, ஆமாங்க. அவர் நல்லவர். அவர் நல்லவர். அவர் நல்லவர். சொல்லுங்களேன். வியாதி எனக்கு இல்லை. சொல்லுங்களேன். நான் ஆரோக்கியமாக வாழ்கிறேன். சொல்லுங்க. நான் ஆரோக்கியமாக வாழ்கிறேன். அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகிவிட்டேன். சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் சுகமாகிவிட்டேன். சொல்லுங்க. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, அது எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும், உங்களை விட்டு தூரமாக விலகி போயிருங்க. ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க. சொல்லுங்க. நான் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகமானேன். எஸ், 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 எஸ். பாவ மரண பிரமாணத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்களேன். பாவ மரண பிரமாணத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இருளுக்கு என் மீது அதிகாரம் கிடையாது. சொல்லுங்க. இருளுக்கு என் மீது அதிகாரம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆளுகை செய்கிறார். எஸ். அவருடைய ஆளுகைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு என்னை அப்படியே ஒப்புக் கொடுக்கிறேன், விட்டு கொடுக்கிறேன். எஸ். ரகாபா ஷடல தல திகதரபா. ஓ ரஹல மேலேனே ஹனர ஹந்தர திகபௌதியா கரபா. ரபதிலியா ஹந்தர தரபது ரபது 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 ரபா. எஸ். தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுகிறதற்காக நன்றி அப்பா. உம்முடைய பிரசன்னம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும்
அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக, அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக, நிரப்பப்படுவார்களாக. எப்பொழுதும் உங்க பிரசன்னத்தினாலே பிள்ளைகள் நடத்தப்படட்டும். உங்க பிரசன்னத்தை உணர்கிறவர்களாக பிள்ளைகள் இருப்பார்களாக. ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தை உணர்கிற பிள்ளைகளாக இருப்பார்களாக. எஸ், இப்பொழுதே உங்க பிரசன்னத்தை ரிலீஸ் பண்ற. ரகபா ஷடல தீரபா ஓ ரஹந்தல தீகபௌடதல தீஹதர தீகதர தியகரபா. என்னை விட்டு விலகாத நல்ல தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுங்களேன். என்னை விட்டு விலகாத நல்ல தகப்பனே உமக்கு நன்றி. என்னை கைவிடாத தேவனே உமக்கு நன்றி. என்னை சரியான பாதையில் நடத்துகிற நல்ல தகப்பனே உமக்கு நன்றி. நன்றி 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 நன்றி. நித்திய ராஜாவே உமக்கு நன்றி 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 அப்பா. மனதார நன்றி சொல்லுங்க. உங்கள் வாய்களை விரிவாய் திறந்து நீங்கள் நன்றி சொல்ல 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 சகலமும் 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 எஸ் அவ்வளவு அற்புதமாய் நடத்தப்படுகிறத உங்களால உணர முடியும். எஸ், சொல்லுங்களேன். ஹாப்பி டே. சந்தோஷமான நாள். இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள். எஸ், இன்று என் வீடு தேடி நன்மையும் கிருபையும் வரும். சொல்லுங்களேன். வீடு தேடி நன்மையும் கிருபையும் வரும். நான் எதிர்பார்க்கும் காரியம் இந்த நாளில் வருவதாக. எஸ், வருங்க. இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் உங்களை தேடி வரும். உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்களுக்கு நல்லதே நடக்கும். நிறைய நல்ல செய்திகளை நீங்க கேட்பீங்க. ஆமா ஆமா, நிறைய நல்ல நல்ல ஆமா. கடன் வாங்குங்கன்னு நிறைய எஸ்எம்எஸ் வந்திருக்கலாம். கடனை கட்டுங்கன்னு சொல்லி எஸ்எம்எஸ் வந்திருக்கலாம். ஆனா கிரெடிட்டட் அப்படின்னு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எஸ்எம்எஸ் வரும். ஆமா, அமௌண்ட் கிரெடிட்டட்னு சொல்லி உங்க வாழ்க்கையில எஸ்எம்எஸ் வரும். ஆமா, நிறைய நல்ல செய்திகள். ஆமா, நீங்க மருத்துவ ரிப்போர்ட்டுக்காக காத்திருக்கிறீங்களா? எல்லாம் உங்களுக்கு சாதகமான ரிப்போர்ட் வரும் பாருங்க. ஆமா, உங்களுக்கு சாதகமான ரிப்போர்ட் வரும். ஆமாங்க ஆமாங்க. ஹalleluya, praise the lord, praise the lord. எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். ஹாப்பியா இருங்க. இன்றைய நாளுக்கான நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். பாருங்க, அழகா சொல்றாரு பாருங்க. he restores my soul. ரெஸ்டோர் பண்றாருங்க. அதாவது சோல், அதான் சொல்றேன்ல, உள்ளான மனுஷன். அதுக்கு நான் அழகா உங்களுக்கு புரியுற மாதிரி அடிக்கடி சொல்லுவேன். இதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன். அது உள்ளான மனுஷனா யாரு? அதான் மனசு, சப்கான்சியஸ் மனசு. சரிங்களா? ஆமா. இப்ப அவர் சொல்றாரு, உன் ஆத்துமாவை நான் ரெஸ்டோர் பண்ணுவப்பா, மறுசீரமைக்க முடியும் என்னால. உன் மனசு எப்படி கெட்டு போய் கிடந்தாலும் பரவாயில்ல, அது சின்ன பின்னமா ஒரு பேப்பரை அப்படியே விட்டு 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 விட்டா துகள் துகளா கிழிச்சு போட்டிருந்தா கூட அதை மறுபடியும் அதை ஒட்டி அதை மறுபடி ஃப்ரெஷ்ஷா அந்த கிழிச்ச தடமே இல்லாம அப்படியே புது பேப்பரா என்னால மாத்த முடியும்னு சொல்றது போல, உங்க மனசு எந்த நிலையில இருந்தாலும் சரி, அது எவ்வளவு காயப்பட்டு இருந்தாலும் சரி, எவ்வளவு வலி வேதனைகள் இருந்தாலும் சரி, அது எவ்வளவு அவமானங்களை சந்தித்த மனசா இருந்தாலும் சரி, இனி வாழவே முடியாது என்கிற எண்ணம் உங்கள் மனதுக்குள்ள இருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணி உங்க மனதை மறுசீரமைக்க அவரால் முடியும். உங்கள் மனதை புதிதாக்க கர்த்தர் ஒருவரால் மட்டும்தான் முடியும். எத்தனையோ பேரு டிப்ரெஷன்னால எங்கெங்கயோ போறாங்க, என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க இல்லைங்களா? பலவிதமான முறையில கடவுளை தேடி பாக்குறாங்க, பலவித மருத்துவர்களை அணுகி பாக்குறாங்க, பலவித சொந்த பந்தங்களோட உறவுகளை ஏற்படுத்தி பாக்குறாங்க. ஆனாலும் கூட அந்த மனது பாருங்க, அந்த மனதுக்குள்ள ஒரு பூரண சமாதானம் இருக்கிறது இல்லை. ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களால மட்டும்தான் அந்த மனது எப்பொழுதும் மன ரம்மியமா வச்சுக்க முடியும். தெரியுங்களா? உண்மைதாங்க. யார் ஒருவர் ஆண்டவரை தேடுகிறார்களோ அவங்க மனது மட்டும்தான் ரம்மியமா இருக்கும். எல்லா நேரங்களிலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு அடிச்சாலும் தாங்கக்கூடியது யாருன்னா கர்த்தரை நம்பி வாழ்றவங்க மட்டும்தான். ஆமா, நம்ம மனசை பார்த்து ஒரு டைலாக் சொல்லணும்னா என்ன சொல்லலாம் தெரியுமா?
இவன் ரொம்ப நல்லவன். நம்ம மனசை பார்த்து சொல்லணும்னா, இவன் ரொம்ப நல்லவன்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரிதான். நம்ம மனசு எவ்வளோ காயப்பட்டாலும் நம்ம மனசு தாங்குங்க. ஏன்னா நம்ம கூட யார் இருக்காரு? கர்த்தர் இருக்காரு. நல்ல தகப்பன் இருக்காரு. அவருடைய வார்த்தைகள் நம்மளோட கலந்திருக்கு. அவருடைய வார்த்தைகள் நம்மோட கலந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால, ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. அதில் ஜீவன் இருக்கிறது. ஆமா, அதுல உண்மையிலேயே சொல்ற, அதுல தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. தேவனுடைய வல்லமை இருக்கிறது. ஒருபோதும் வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அது வேலை செய்தே ஆகும். அந்த வார்த்தை எதற்காக அனுப்பப்படுகிறதோ அதற்கான வேலையை செய்தே தீரும். அதனாலதான் இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில இவ்வளோ மாற்றங்களை கொண்டு வருது. தினந்தோறும் சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கும் தினந்தோறும் சத்தியத்தை கேட்காத பிள்ளைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமாங்க, நீங்க டெய்லி விடாம கேட்டுட்டு வர்றீங்க. உங்க லைஃப்ல பாருங்க, பெரிய பெரிய பிரச்சனையை கூட சும்மா ஊதி தள்ளிட்டு வந்திருக்கிறீங்க. ஆனா சத்தியத்தை கேட்காத பிள்ளைகளை பாருங்களேன், சின்னோண்டு தம்மா துண்டு பிரச்சனையா இருக்கும். ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு சாதாரண சப்பா மேட்டரா இருக்கும். அதுக்கு போயிட்டு பயந்து நடுங்கி, ஐயோ அதை இன்னும் தாண்ட முடியாம இன்னுமே தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இதோ நீங்களும் நானும் தினந்தோறும் சத்தியத்தை தியானிக்கிற, தேவனுடைய இந்த சத்திய வார்த்தையை கேட்கிற உங்களாலையும் என்னாலையும் நினைச்சு பாருங்களேன், பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் ஈஸியா தூக்கி வீசிட்டு வந்துட்டே இருப்போம் பாருங்க. எட்டி உதைச்சிட்டு நம்ம பாட்டு நடந்துகிட்டே இருக்கிறோம். வாழ்க்கையில ஜாலியா இருந்துகிட்டே இருக்கிறோம். காரணம் என்ன? அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். என் மனச என் ஆண்டவர் சீரமைக்கிறார். எதை கொண்டு? அவருடைய வார்த்தையை கொண்டு என்னை சீரமைக்கிறார். மறுசீரமைக்கப்படுகிறோங்க. காலையில சத்தியத்தை கேட்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. காலையில சத்தியத்தை கேட்கிறோம், செம்ம ஹாப்பியா ஃபீல் பண்றோம். ஆனா நேரம் செல்ல 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 ஒரு சில மணி நேரங்கள் கழித்து ஏதோ ஒரு நபரால, ஏதோ ஒரு சம்பவங்களால நம்ம மனது என்ன பண்ணுது? அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது. சில நேரங்கள சஞ்சலம், எல்லா நேரத்திலும் இல்ல, ஏதோ ஒரு நேரத்துல என்ன பண்ணுது? மனசு என்ன பண்ணிருது? எங்க லைட்டா எங்க கொஞ்சம் இந்த சைக்கிள் ஓட்டி பழகும் பொழுது கீழே விழுந்து இந்த முட்டியில எல்லாம் என்ன பண்ணும்? காயம் ஏற்படும் பாருங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கத்துக்கொண்டு இருக்கிறோம்ல. அப்ப சில இடங்கள்ல எங்கேயோ லைட்டா முட்டல் மோதல் இருக்கும் பொழுது என்ன ஆகுது? கொஞ்சம் சின்ன சின்ன காயங்கள் மனசுல ஏற்படுது இல்லையா? அப்ப என்ன பண்ணுவோம்? நிறைய பிள்ளைகள் நான் இப்ப பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பிள்ளைகள் காலையில கேட்கிறாங்க, மதியம் கேட்கிறாங்க, நைட்டு தூங்கும் போது 3 நேரம் கேட்கிறாங்க. தானியேலை போல. எப்பா நீங்க ரொம்ப ரொம்ப பாக்கியவான் பாக்கியவதிகள்ப்பா. 3 நேரம் சத்தியம் கேட்கறீங்க பாருங்க. ஒரே சத்தியம் தினந்தோறும் போடுற, ஒவ்வொரு நாளும் போடுற ஒரு சத்தியத்தை காலையில மாத்திர மருந்து மாறி, அதுதான் உண்மையிலேயே ஏன்னா வேதம் சொல்லுது, அது ஒரு அருமருந்து. தேவனுடைய வார்த்தை அது அருமருந்து. ஆமா, அது காலையில, மத்தியானம், நைட்டு, சில பேர் 4 நேரம். அப்பா என்ன இவ்வளவு இந்த சத்தியத்தை நேசிக்கும் பொழுது உங்க மனசு அப்ப என்ன பண்ணும்? அப்ப இடையில எங்கேயாவது முட்டல் மோதல் கொஞ்சம் லைட்டா அப்படி எங்கேயாவது மோதும் பொழுது என்ன ஆகுது? சத்தியத்தை கேட்கும் பொழுது மறுபடியும் அது ரெஸ்டோர் ஆகுது, மறுசீரமைக்கப்படுது உங்க மனசு. புரியுதுங்களா? ஹலோ. ஒண்ணுமே இல்லைங்க, ஏதோ ஒரு சின்ன சங்கடங்கள் ஏற்படும் போது யாரோ ஒருத்தர் வந்து கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம், அதெல்லாம் சரியாயிரும் அப்படிங்கும் போது மனசு கொஞ்சம் அப்படியே ஆறுதல் அடையும் பாருங்களேன். அது சின்னதா என்னங்க, அது சின்னதா ஒரு சின்ன ஆறுதல் மாதிரிதான் இருக்கும். ஆனா இதே சத்தியத்தை கேட்கும் பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா? ஒண்ணுமே இல்ல, விடு, எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன், வீடு பாத்துக்கலாம், ஃப்ரீ, ரொம்ப ஜாலி ஆயிருவோம். அப்படி ஒரு சம்பவம் நடக்காததாகவே நம்ம நினைச்சுக்குவோம். ஆமாங்க, பாருங்க, நம்ம மனசு கெட்டுருச்சுனாலே நம்ம சரீரம் கெட்டுரும், நம்ம வாழ்க்கையும் கெட்டுரும். அதனாலதான் அந்த விஷயத்துல ஆண்டவர் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கார். ரொம்ப 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 கவனமா இருக்கார். ஏன்னா அவர் நல்ல தகப்பன். அவர் ரொம்ப ரொம்ப நல்லது செய்கிறவர். அவரால் நல்லது செய்யாம இருக்கவே முடியாது. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில மிக சிறப்பான ஒரு சம்பவத்தை அவர் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கார். ஆமாங்க, ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் அவர் செய்து கொண்டிருக்காரு. ஆமா, நாம நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் இப்படி ஒரு காரியத்தை அவர் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார். ஆமா, ஏன்னா என் பிள்ளைகள் ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலையும் கெட்டு போய் விடக்கூடாது. எந்த சூழ்நிலையும் என் பிள்ளைகளை கெடுத்து விடக்கூடாது. என் பிள்ளைகள் மனதை நான் ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் மறுசீரமைத்துக் கொண்டே இருப்பேன். அதான் அழகா சொல்றாரு. எவ்வளவு சூப்பரா சொல்றாரு பாருங்க. அவர் என் ஆத்துமாவை தேற்றி ரெஸ்டோர் பண்றாரு. ஜோல ஒவ்வொரு நாளும் மறுசீரமைக்கப்படுகிறது. ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய ஆத்துமா, நம்ம மனசு மறுசீரமைக்கப்படுது. ஆமாங்க, அவர் நல்ல தகப்பனுங்க. அதனாலதான் அவர் நல்லவர்னு நான் சொல்றேன். அதனாலதான் அவர் நல்லவர்னு நாம டிக்ளேர் பண்றோம், அறிக்கை பண்றோம். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நல்லது செய்யறாரு பாருங்க. அவருடைய வார்த்தை சாதாரணமானதல்ல. எப்பேற்பட்ட காயப்பட்ட மனதாக இருந்தாலும் அந்த மனதை அழகாக மீண்டுமாக புது மனதாக, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே சொல்லப்படுகிற வார்த்தையின்படியே நம்ம மனசு ஒவ்வொரு நொடி பொழுது புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா அதை புதிதாக்குகிறவர் கர்த்தர். அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை தான் நம்ம மனச அழகா புதுசா சூப்பரா மாத்துது. இன்னைக்கு வரைக்கும் யோசனை பண்ணி பாருங்க, நம்ம எவ்வளவோ சம்பவங்களை மறந்துட்டோம் தெரியுமா? நம்ம சில நாட்களுக்கு முன்னாடி நிறைய நன்மைகளை மறந்துருப்போம், கெட்டதை ஞாபகம் வச்சிருப்போம். ஆனா இந்த டெய்லி சத்தியத்தை கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாருங்களேன், நிறைய நன்மைகளை ஞாபகம் வச்சிருக்கிறோம். ஆனா பாருங்க, தீமைகளை எல்லாம் மறந்துட்டோம் பாருங்க. தீய எண்ணங்களே நம்ம கிட்ட இல்ல இப்ப. ஆமா, நமக்கு யாராவது தீங்கு செஞ்சிருந்தா கூட அவங்கள நாம மறந்துட்டோம், அவங்கள நாம மன்னிச்சிருப்போம் பாருங்க. ஆமாங்க. ஏன் அப்படின்னா நாம நம்புறோம். என் மனச அவர் தேற்றுறாரு, அவர் ஒவ்வொரு நாளும் புதுசா மாத்துறாரு. இத முதல்ல நாம என்ன பண்ணணும்? நம்பணும். பாத்துக்கங்க, என்ன பண்ணணும்? நம்பணும். சொல்லுங்களேன், நான் நம்புறேன் ஆண்டவரே. சொல்லுங்களேன், நான் நம்புறேன் ஆண்டவரே. என் மனதை நீர் புதிதாக்குகிறதை நான் நம்புகிறேன். என் மனச உங்களால மட்டும்தான் புதிதாக்க முடியும். நான் அதை நம்புறேன் ஆண்டவரே. ஒருவேளை நீங்க யாராவது வேதனையோட, கண்ணீரோட, மனதில் காயத்தோட நீங்க இருப்பீங்கன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா, என் மனதை புதிதாக்குகிற நல்ல தகப்பனே, உங்ககிட்ட என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை சரண்டர் பண்றேன், என்னை புதிதாக்கும்படியாக உங்க கரத்துல கொடுக்கிறேன்னு சரண்டர் பண்ணுங்க. உங்க மனது புதிதாக்கப்படும், ரீஸ்டோர் பண்ணப்படும். ரெஸ்டோர் பண்ண முடியுங்க, அவரால் மட்டும்தான் முடியும். ஆவியானவரால் மட்டும்தான் உங்கள் மனதை புதிதாக்க முடியும். ஆமாங்க, நீங்க கடந்து வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. பயங்கரமான பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. வேற யாராவதா இருந்தா, சத்தியத்தை கேட்காத, ஆண்டவரை அறியாதவங்களா இருந்தா என்னைக்கோ தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருப்பான். ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகளை நம்ம தாண்டி வந்திருக்கிறோம் இல்லையா? காரணம் என்ன? நம்ம ஆத்துமா தேற்றப்படுகிறது. நம்ம மனதை அவர் புதிதாக்கி கொண்டே இருக்கிறார். மறுசீரமைக்கப்படுகிறது நம்ம மனசு. நம்ம மனசு கெட்டு போகாம பார்த்துக் கொள்கிறார் அவர். ஆமாங்க, மனசை கெட்டு போகாம பார்த்துக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நம்முடைய அப்பா நமக்காக அதை செய்கிறார். நம்முடைய நல்ல தகப்பன் அதை பார்த்துக் கொள்கிறார். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு நல்ல வேலையை செய்கிறேன் என்று நான் நம்புகிறேன் உண்மையிலே. ஏன்னா காலையிலேயே இந்த நற்செய்திகளை பேசும் பொழுது எத்தனை பேருடைய மனது புதிதாக்கப்படுகிறது. உண்மையிலே ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார். என் மனதும் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது தேவனுடைய வார்த்தையை பேசுகிறதுனாலே. உண்மையிலே நிறைய பேருடைய வாழ்க்கை மறுசீரமைக்கப்பட்டிருக்கு. அது முக்கியமா நம்ம சிஜேசி ஃபேமிலி ஃபெலோஷிப்ல, இந்த ஃபெலோஷிப்ல இருக்கக்கூடிய எத்தனை பேரு ஒவ்வொருத்தராலையும் சொல்ல முடியும். தொடர்ந்து சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த மென்டர்ஷிப்ல நல்ல இந்த குடும்பத்துல ஐக்கியமா இருக்கிறவங்க, ஒவ்வொரு நாளும் சத்தியத்துக்காக காத்திருக்கிறீங்கல்ல, நீங்க எல்லாம் நம்ம குடும்ப மெம்பர்ஸ், இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், நீங்க எல்லாம் குடும்ப உறுப்பினர்கள். உண்மையிலே சொல்ற, வேற லெவல். ஒவ்வொருத்தரும் சொல்ற முதல் வார்த்தை, இந்த சத்தியம் என்னை நடத்துகிறது, இந்த சத்தியம் என்னை வாழ வைக்கிறது.
முடிஞ்சிச்சுன்னு நினைச்சத இல்ல உன்னால முடியும் என்னை எழுந்தி ஓட வைக்கிறது. எனக்கு மரணம் இல்லை, நான் நிச்சயமாக இந்த பூமியில நல்லா வாழுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. ஒவ்வொருத்தரும் இப்படி சாட்சி சொல்றீங்க. காரணம் என்ன தெரியுமா? அவரின் ஆத்துமாவை தேற்றி தேவனுடைய சத்திய வார்த்தை உங்களை ஒவ்வொரு நாளும் உங்கள் மனதை புதிதாக்கி கொண்டே இருக்கிறது. அதுதான் காரணம். இந்த சத்தியத்தை கேட்காம உங்களால இருக்க முடியாதுங்க. சாப்பிடாம கூட நீங்க இருந்துருவீங்க, ஆனா வார்த்தையை கேட்காம உங்களால இருக்க முடியாது. ஆமாங்க. ஒரு 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 பாட்டுக்கு இவ்வளவு நேரம் பாருங்க. இனி அடுத்த பாட்டு இருக்கு பாருங்க. அவரின் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் தமது நாமத்தின் நிமித்தம். அதாவது அவர் பெயருக்கு ஏற்ப நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அவர் வந்துங்க, அவருடைய பெயர் என்ன? கிறிஸ்து. ஆமா, கிறிஸ்து, கிறிஸ்து, கிறிஸ்து இயேசு. அவருடைய பெயருக்கேற்ப நீதியின் பாதையிலே. கிறிஸ்துனா உங்கள்ட்ட அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். கிறிஸ்து அப்படி என்கிறது அபிஷேகம் அப்படின்னு அர்த்தம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துவார். ஆமாங்க, நீதியின் பாதையில ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். கவலையப்படாதீங்க. அவர் மனசை தேற்றுறது மட்டும் இல்ல. கண்ணா, இந்த பாதையில நீ போய்தான் உன் மனசு நொந்து போன, உன் மனசை காயப்படுத்தினாங்க, நீ ரொம்ப அவமானப்பட்ட. அந்த அவமானத்தை எல்லாத்தையும் நான் நீக்கி உன் மனசை நான் புதுசா மாத்துறேன். உன் மனதில் இருக்கிற காயங்கள், கவலைகள் எல்லாத்தையும் நான் நீக்கி போடுறேன். உன் மனதை நான் புதிதாக்குகிறேன். உன் மனதை புதிதாக்குறது மாத்திரமல்ல, அதோட சேர்த்து நான் உன்னை என்ன பண்ண போறேன் தெரியுமா? நீ போற பாதை தப்பா இருக்கிறதுனால நான் உன்னை சரியான பாதையில நான் நடத்துறேன். நான் நடத்துகிற பாதையில உனக்கு வேதனை இல்ல, காயம் இல்ல, அவமானம் இல்ல. நீ நடக்கிற பாதை ராஜ பாதை, ராஜ பாதை. கர்த்தர் சொல்லுகிறார். ரொம்ப 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 அற்புதமான பாதைங்க. ஆண்டவர் நடத்துகிற பாதை இருக்கு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். அந்த பாதையில எந்த தீங்கும் வராது, எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. உங்க பாதை அவ்வளவு சூப்பரா சிறப்பா இருக்கும். ஆமாங்க, ஆமாங்க. டிராபிக்கே இருக்காது, மேடுபலமே இருக்காது. சும்மா சல்லுன்னு போய்கிட்டே இருக்கலாம். பாத்துக்கங்க. ஆமா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமாங்க, ஆமாங்க. பாருங்களேன், நீங்க நல்ல யோசனை பண்ணி பாருங்களேன். சில இடங்கள்ல நம்ம சில நபர்களோட ரொம்ப நெருக்கமா இருந்திருப்போம். நம்ம யாரோட நெருக்கமா இருந்தோமோ அவங்களாலேயே நம்ம காயப்படுத்தவும் பட்டிருப்போம். அவங்களாலேயே காயப்படுத்தவே பட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாம இப்ப அவங்களோட இருக்க மாட்டோம். பாருங்க, நாம இன்னைக்கு சரியான ட்ராக்ல போய்கிட்டு இருப்போம். பாருங்க, இதுதான் ஒரு விஷயம். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நாம ஒரு சிலரோட நல்ல பழக்க வழக்கத்துல இருந்துட்டு இருப்போம். ஆனா திடீர்னு பார்த்தா அந்த பழக்க வழக்கங்கள் கட்டாயி திடீர்னு பார்த்தா இப்ப நம்ம வேற ட்ராக்ல போயிட்டு இருப்போம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த பழக்க வழக்கத்தினால அந்த அது 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 ஒரு விதமான சிநேகம் இல்லையா? அந்த நட்பு நிமித்தம் நிறைய அவமானங்கள் சந்திச்சிருக்கலாம். இப்ப அதுல இருந்து நம்மள மீட்டு கொண்டு வந்திருப்பாரு பாருங்க. மீட்டு கொண்டு வந்து நீதியின் பாதையில, ராஜா இதாயா நான் காட்டுற பாதை, இதுல போயா பாரு, ஜாலியா இருக்கு பாரு, சூப்பரா இருக்கா, ஓடு ஓடு ஓடு, தட்டி கொடுத்து நம்மளை நடத்தி கொடுப்பாரு. ஆமாங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன்னா அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறவர். என் பிள்ளைய எந்த வழியில நடத்தினா சிரமம் இல்லாம இருக்கும், சந்தோஷமா இருக்கும், அதுக்கு தீமை ஏற்படாம இருக்கும், பாதுகாப்பா இருக்கும், இது எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவாருங்க. சரிங்களா? அதனாலதான் உங்களுக்கு நான் சொல்றது, சில முடிவுகள் எடுப்பதற்கு அவசரப்படாதீங்க. அமைதியா இருங்க, ரிலாக்ஸா இருங்க. யாரு வேணாலும் ஆலோசனை சொல்லலாம். நான் மறுபடியும் சொல்றேன், 1000 பேர் ஆலோசனை சொன்னாலும் கேளுங்க. ஆனா முடிவை நீங்க தான் எடுக்கணும். அந்த முடிவு அது சமாதானத்துக்கு ஏதுவா,
அது நன்மைக்கு எதுவா? ஆண்டவரே உங்களோட பேசுவாரு. ஆண்டவரே உங்களோட பேசுவாரு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆண்டவர் என்ன சொன்னாரு? இது சரியா இருக்குமா? எங்கேயும் போய் கேட்கவே வேண்டாம். பிரதர், ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு கேட்டு சொல்லுங்க பிரதர். என்கிட்ட சொல்லவே வேண்டியது இல்லைங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவார்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? நீங்க நிறைய ஆலோசனைகள் கேளுங்க. ஆனா முடிவு நீங்க எடுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை குறித்து உங்கள்கிட்ட தான் பேசுவாரு. உங்களை குறித்து உங்ககிட்ட தான் தெளிவும் திட்டமா பேசுவார். அதுக்கு தான் தினந்தோறும் சத்தியத்தை கேளுங்கிறேன். இந்த சத்தியத்தின் மூலமாக உங்களுக்கு தெளிவு உண்டாகும். ஆமா, தெளிவான முடிவு எடுக்க உங்களால முடியும். சரிங்களா? சரி, ஓகேங்களா? சரி, மறந்துடாதீங்க. இன்னைக்கு நான் ஒரு தெளிவான ஒரு சத்தியத்தை உண்மையிலே பரிசுத்த ஆவியினால உங்களுக்கு இந்த வார்த்தையை கொண்டு வந்து சேர்த்திருக்க நான் நம்புறேன். ஆமா, அதனால நம்முடைய மனதை அவர் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் மறுசீரமைச்சிட்டு இருக்காரு. அதே நேரத்துல ட்ராக் மாத்தி கரெக்டா கொண்டு வந்திருப்பாரு. ஆமா, கவலைப்படாதீங்க. எல்லாமே சரியாதான் போயிட்டு இருக்கு. சரியாதான் நடத்துறாரு. ஏன்னா நீங்க நம்புறது அவரா. அவர் எப்படி உங்களை விடுவார்? அதுவும் பாருங்க, தன் பெயருக்கேற்ப தமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அவர் பெயருக்கு ஏற்றபடி நடத்திடுவாரு. ஒரு கிறிஸ்ட் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் அன்பானவர். அவருக்கு பெயர்னா கணக்கு வழக்கே இல்ல. ஆமா, அவர் நல்லவர், தேவன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், யெகோவா ஈரே, யெகோவா நிசி, யெகோவா ராஃபா, ஏகப்பட்ட பெயர். ஆமா, அவர் பெயருக்கேற்ப நீதியின் பாதைகளில் நம்மை நடத்துவாருங்க. ஆமாங்க, சுகத்தின் பாதையில அவர் பெயர்ல அவர் எல்லா விதத்திலும் அவருக்கு பெயர் இருக்கு. யெகோவா ராஃபான்னா சுகமளிக்கும் தேவன். அவர் சுகமாக்குகிறவர். யெகோவா ராஃபா அப்படின்னா ஆமாங்க. யெகோவா சம்மா, என் கூடவே இருப்பவர். ஆமா, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வார். எத்தனை பேர் பாருங்க. அப்ப அவர் பெயருக்கேற்ப நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஆமா, ஆசீர்வதிக்கிறவர்னு இருக்கு, கூடவே இருக்கிறவர்னு இருக்கு. அப்ப அவர் கூடவே இருந்து நடத்துவாரு. அவர் பாதையில அவர் கூடவே இருப்பாரு. அப்புறம் அவர் பாதையில சுகம் உண்டு, அவர் பாதையில பாதுகாப்பு உண்டு, அவர் பாதையில சகல நன்மைகளும் உண்டு, சகல ஆசீர்வாதங்களும் உண்டு. அவர் பெயர்ல இவ்வளவு இருக்குங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்முடைய நல்ல தகப்பனுடைய பெயர்ல சகல நன்மைகளும் நிரம்பி இருக்கு. அதனாலதான் அவருடைய பெயருக்கு ஏற்றாறு போல நம்ம நீதியின் பாதையில் நடத்துவாரு. அவர் பெயர்ல எங்கேயுமே தீமை இல்ல. ஆமா, அழிக்கிறவரு, அடிக்கிறவரு, மிரட்டுறவரு, கொன்னு போடுறவருன்னு எங்கேயுமே அவர் பேர் இல்ல. அவர் பேரோட அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா நல்லவர், காப்பாற்றுகிறவர், கூடவே இருப்பவர், சுகமாக்குகிறவர். அவருடைய ஒவ்வொரு பெயருமே நல்லதாகத்தான் இருக்கும். அது நல்ல பொருள் கொண்டது, நல்ல அர்த்தமுள்ள பெயராகத்தான் இருக்கும். அதனாலதான் இங்க அழகா சொல்லப்படுது, அவருடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில். அவரு பெயருக்கேற்ப, என் பேருக்கு ஏத்த மாதிரி எல்லாம் இல்ல. நான் வாட்ஸ்அப்ல படிச்ச ஞாபகம் இருக்கு. சில பேருக்கு சில பேரெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அந்த பேருக்கு அர்த்தம்லாம் போய் செக் பண்ணி பார்த்தா அந்த பேருக்கு பிச்சைக்காரி, முட்டாள், இப்படி ஏகப்பட்டது சொல்றாங்க. ஆனா பேர் கூப்பிடுறதுக்கு என்ன இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா அந்த பேரோட அர்த்தத்தை பார்த்தா கேவலமா இருக்கு. அதனாலதான் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. கண்ணா, உன்னை நல்லா புரிஞ்சுக்க. அவருடைய நாமத்து நிமித்தம் அவர் பெயர் எப்படியோ அந்த பெயருக்கு ஏற்றபடி நீதியின் பாதையில் நம்மை நடத்துவார். ஆமா, அவர் பெயர் வேற மாதிரி, அவர் பெயர் ரொம்ப ரொம்ப நல்ல மாதிரி. ஆமா, அவர் பெயருக்கு பின்ன அர்த்தம், ஒவ்வொரு அர்த்தமும் ரொம்ப ரொம்ப நல்லது. வல்லமையானவர், அற்புதமானவர், பரிசுத்தமானவர், அழகானவர். அவர் பெயர்ல ஒரு பேர்ல கூட கெட்ட அர்த்தமே கிடையாது. ஆமா, அவருடைய பெயர்ல தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த அர்த்தமுமே கிடையாது. எல்லாம் நன்மையை உண்டாக்கக்கூடியது. அவருக்கு இருக்கிற பெயர், எந்த பெயர் எடுத்து பாத்தீங்கன்னாலும் அது நன்மைக்கு எதுவான பெயர் தாங்க ஆண்டவருடைய பெயர். ஆமாங்க, ஆமா, அந்த பெயர். ஆமா, உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எரிச்சல் உள்ள தேவன் இருக்கு. ஆமா,
தீமைக்கு விரோதமாக எரிச்சல் உள்ள தேவன், பிசாசுக்கு விரோதமாக எரிச்சல் உள்ள தேவன். அவ்வளவுதான். நமக்கு ஒரு நாளும் அவர் எதிராக நிக்கிறவரே கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அவர் பெயர் எப்படி, அவர் பெயர்ல அவ்வளோ நன்மைகள் இருக்கிறதோ அத்தனை நன்மைகளின் பாதைகளிலும் நம்மை நடத்துகிறவர் தான் நம்முடைய நல்ல தகப்பன். ஆமென் சொல்லுங்களேன். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் வார்த்தையின் வல்லமை வெளிப்படுவதாக, இவர்கள் மனதின் கதவுகள் திறக்கப்படுவதாக, இவர்கள் வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் அனுபவிப்பார்களாக, சகல நன்மைகளும் பெருகுவதாக, நன்மையும் கிருபையும் தொடருவதாக. எதிர்காலத்தை குறித்து, என் எதிர்காலம் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினதை காட்டிலும் மிகவும் சிறப்பு மிக்கதாக நல்ல தகப்பன் நீர் மாற்றி கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. கரம் பிடித்து நடத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். கூடவே இருந்து கண்மணி போல பாதுகாத்து எங்களுடைய மனதை, ஒவ்வொருவரின் மனதையும் ஒவ்வொரு நொடி பொழுதும் புதிதாக மாற்றி அமைக்கிற நல்ல தகப்பனுக்கு நன்றி. உன் பெயருக்கேற்ப நீர் நல்லவராய் இருக்கிறபடியினால், நீர் எப்பொழுதுமே நல்ல பாதையில் எங்களை நடத்துகிற நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய திருக்கரத்திலே சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரின் இருதயத்தின் வேண்டுதல்கள் நிறைவேறுவதாக, ஒவ்வொரு சரீரமும் ஆரோக்கியம் அடைவதாக, ஒவ்வொருவரும் விடுதலையுள்ள வாழ்க்கை வாழ்வார்களாக, செழிப்பார்களாக. இயேசு கிறிஸ்து என்னும் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், 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 ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். வெரி குட், வெரி குட், வெரி குட். மறக்காம ஆமென் டைப் பண்ணுங்க. நிறைய ஆமென் டைப் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முறை கேக்குறீங்களோ அத்தனை முறை ஆமென் டைப் பண்ணுங்க. சரிங்களா? மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இன்றைய நாள் அற்புதமான நாள், அதிசயமான நாள், ஆரோக்கியமான நாள், மனமகிழ்ச்சி நாள், ரொம்ப ரொம்ப நல்ல நாளுங்க. எதை பத்தி கவலைப்படாதீங்க. ஹாப்பியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்த நாள். சரிங்களா? ஆமா, நாளைக்கு நமக்கு என்ன நாள்? நாளைக்கு நமக்கு செலிப்ரேஷன் டே. நாளைக்கு திருவிழா தான். திருவிழாவை கொண்டாட இன்னைக்கே ஆயத்தமாயிருங்க. God bless you all my dear. God bless you. God bless you. God bless you.